வணக்கம் and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சமைக்க போறது மட்டர் பன்னீர். இந்த டிஷ் செய்யறதுக்கு 200 grams பன்னீரை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் and ஒரு கப்ல பட்டாணி. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கலாங்க. pan சூடாயிருச்சு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். பன்னீரை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த சூடான எண்ணெயில சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் கொஞ்சமா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து தனியா வச்சிடலாங்க. இதே எண்ணெயில 2 பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணிருக்கேன், அதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நாலு வரமிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் தக்காளி பெருசா இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம மிக்சியில அரைச்சுக்க போறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் அது கூல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாங்க. பாத்தீங்களா, பேஸ்ட் ரெடி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா குக் பண்ண விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம பட்டாணி பீஸை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடலாங்க. மட்டர் பன்னீர் ரெடியோ ரெடி.